மத்திய பசிபிக் பிராந்தியத்தில் உருவாகியிருந்த எல்லினோவுக்கான தோற்றப்பாடுகள் நேற்றைய தினம் எல்லினோவின் 3.4 பிராந்தியத்தில் 1.4 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வரும் நாட்களில் இது அதிகரித்து ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் இது 2.2 பாகை செல்சியஸுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் நேற்றைய தினம் அதாவது 10ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மத்திய பசிபிக் பிராந்தியத்தில் காணப்பட்ட வெப்பநிலை அதிகரிப்பு இந்து சமுத்திர பிராந்தியத்திற்குள் உள்நுழைய ஆரம்பித்திருக்கின்றது. இது ஆப்பிரிக்கா மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தை நோக்கி தற்பொழுது நகர்வை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் இந்து சமுத்திரத்தினுடைய பல பிரதேசங்களுக்கு குறிப்பாக இலங்கைக்கு அண்மைத்து இந்த எல்லினோவினுடைய விரிவாக்கம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இந்து சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை தற்பொழுது இருக்கிற நிலைமையை விட 1.8 பாகை செல்சியஸ் கூடுதலாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இந்த எல்லினோ தோற்றப்பாட்டோடு தொடர்பற்றதாக இல்லாவுடனும் கூட எல்லினோவோடு இணைந்த காலப்பகுதிகளில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல நாடுகளில் கடுமையான வெப்ப அலை பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 10ஆம் தேதி ஜூலை மாதம் வரையான கணக்கின்படி ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 11,000 பேர் இறந்திருப்பதாக அறிக்கைகள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை நேற்றைய தினம் அதாவது 10ஆம் தேதி ஜூலை மாதம் ஸ்பெயினில் ஒரு எதிர்பாராத காட்டுத்தீ உருவாகியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இவை யாவுமே எல்லினோவோடு தொடர்புபட்டதாக இருந்தாலும் கூட தொடர்புபட்டதாக இல்லாமல் இருந்தாலும் கூட எல்லினோவினுடைய ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட ஒரு ஐரோப்பிய பிராந்தியத்தில் ஏற்பட்ட ஒரு வெப்ப அலையிலோடு தொடர்பட்ட விடயமாகவே கருத முடிகின்றது. ஆகவே எல்லினோவினுடைய வருகை என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாதிரிகளும் அனைத்து மாதிரி நிலையங்களும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப கட்ட தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் கூட உண்மையில் எங்களை பொறுத்தவரைக்கும் நீர் ஆதாரம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கும் என்பதனால் நீரை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை நாங்கள் உடனடியாக அல்லது விரைந்து மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லினோவினுடைய உச்சம் வருகின்ற காலப்பகுதிக்கு பின்னர் நீரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதனூடாக நாங்கள் குறைந்த பலனையை பெற முடியும். ஆகவே உடனடியாக அல்லது வினைத்திறனாக விரைந்து செயற்பட்டு எங்களுடைய மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற எல்லினோவினால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் சில இடங்களில் சில வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட முழு வினைத்திறனான அளவில் இந்த நிலைமைகளை எதிர்கொள்வதற்குரிய நிலைமைகளை அரசாங்கம் இன்னும் ஏற்படுத்தவில்லை. மிகப்பெரிய அளவிலான தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வே இந்த எல்லினோவை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான நடைமுறை என்பதனால் அல்லது தீர்வு என்பதனால் அதனை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய தகர திணைக்களங்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்வதனூடாக இந்த எல்லினோவினை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக மோசமான ஒரு பாதிப்பினை ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நிகழ இருக்கின்ற வறட்சியினாலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கிடைக்க இருக்கின்ற கடும் மழையினாலும் நாங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசோடு சேர்ந்த திணைக்களங்களும் இதனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக கருத்தில் கொண்டு உரிய தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாக இந்த உருவாகி இருக்கின்ற எல்லினோவை